தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம், மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம் இலவசம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை இன்றைய தமிழக பட்ஜெட்டில் இடம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ளார். நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் மாபெரும் தமிழ் கனவு என்ற தலைப்பில் 7 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, உலகை வெல்லும் எளிய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் உள்ளிட்ட 7 தலைப்புகளில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த 7 இலக்குகளை முன்வைத்தே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம், மணிமேகலையை 25 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் 600 புதிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும் எனவும், தமிழ்நாட்டு இலக்கிய படைப்புகளை உலகம் முழுமைக்கும் கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் தமிழ் கனவு உண்டு. வானவில்லின் வண்ணங்களை போன்று 7 முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் கனவு அது. 1. சமூக நீதி. 2. கடைக்கோடி தமிழர் நலன். 3. உலகை வெல்லும் இளைய தமிழகம். 4. அறிவுசார் பொருளாதாரம். 5. மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை. 6. பசுமை வழி பயணம். 7. தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். இந்த 7 இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது.